Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 7 mensuration. ஓகேவா? So mensuration அப்படிங்கிறது measurements. So measurements வந்து எப்படி நம்ம find out பண்றது for solid shapes. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க flat shapes பத்தி நீங்க learn பண்ணிருப்பீங்க இல்லையா? So flat shapes ஓட area எப்படி find out பண்றது? What are the flat shapes? That means square, rectangle and then circle and triangle. இதெல்லாம் flat shapes. So அதாவது 2D shapes னு சொல்லுவோம் இல்லையா, plane shapes னு கூட சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது solid shapes. ஸோ நீங்கள் உங்களுக்கு மேலவே டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிலிண்டர் அண்ட் ஸ்பியர், திஸ் இஸ் கியூப், திஸ் இஸ் கியூபாய்ட். ஸோ இதெல்லாம் வந்து சாலிட் ஷேப்ஸ்ன்னு நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். இப்போ அதோட ஏரியாஸ் அண்ட் சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இந்த சாப்டரில். ஓகேவா? ஸோ இப்போ வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ், வாட் வில் பி த ஸ்கில் இன் த லெசன். என்ன ஸ்கில் இருக்குது இந்த லெசனில், நம்ம அந்த எந்த ஸ்கில் வந்து நம்ம இதில் வந்து கற்றுக்க போகிறோம் அப்படிங்கன்னா, to use Heron's formula for calculating area of triangles and quadrilaterals. அதாவது Heron's formula யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளும் அண்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையாங்கிளுக்கு வந்து வேறு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருப்போம். 1/2 × b × h அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஹைட்டும் பிரெத்தும் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை யூஸ் பண்ணி எப்படி அதை அப்ளை பண்ணி ட்ரையாங்கிளுக்கும் குவாட்ரிலேட்டரலோட ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். To find total surface area and lateral surface area and volume of cuboids and cubes. ஸோ இது இங்கே வந்து நம்ம இந்த சாப்டரில் 9th ஸ்டாண்டர்டில் 2 சாலிட் ஷேப்போட டிஎஸ்ஏ அண்ட் எல்எஸ்ஏ வால்யூம் மட்டும்தான் நம்ம படிப்போம். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது 2 சாலிட் ஷேப் மட்டும்தான், கியூபாய்ட்ஸ் அண்ட் கியூப்ஸ். இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலானா என்ன, ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலாங்கிறது இஃப் ஏ பி அண்ட் சி ஆர் த சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏ பி சி அப்படின்னு ஒரு 3 சைட்ஸ் இருக்குது அப்படின்னா, தென் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ். வேர் எஸ் இங்கே எஸ்ஸுங்கிறது இங்கே ஏபிசின்றது நமக்கு தெரியும், என்னது சைட்ஸோட வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே எஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த எஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ் கிடச்சிரும். ஸோ எஸ் இஸ் த செமி பெரிமீட்டர், தட் இஸ் ஆஃப் ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள். அதாவது எஸ்ஸுங்கிறது பெரிமீட்டரில் பாதி. அந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணுவோம், 3 சைட்ஸை ஆட் பண்ணுவோம், அதுதான் அதோட பெரிமீட்டர் இல்லையா? ஸோ பெரிமீட்டரில் பாதி வந்து செமி பெரிமீட்டர். ஸோ அதுதான் வந்து இங்கே எஸ் வேல்யூ. ஸோ எஸ்னா செமி பெரிமீட்டர். ஸோ செமி பெரிமீட்டரை வந்து நம்ம ஒவ்வொரு சைட்ஸ்லையும் மைனஸ் பண்ணி ஒவ்வொரு சைட்லையும் மைனஸ் பண்ணி நம்ம 3தையும் ஆட் பண்ணி 4 வேல்யூஸும் ஆட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு அண்ட் தென் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அதுதான் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இதுதான் வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் 7.1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைண்டிங் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் குவாட்ரிலேட்டரல் தான் உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் 7 எக்ஸசைஸ் 7.1 கொஷின் நம்பர் 1 யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர். ஸோ இந்த சப்டிவிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் 26 சென்டிமீட்டர்னு 3 சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிசிங்கிறது 10, 24 அண்ட் 26 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஹியர் A equal to 10 centimeter and B equal to 24 centimeter and C equal to 26 centimeter எடுக்கணும். ஸோ நமக்கு ஹெரான்ஸ் ஃபார்முலா என்னன்னு தெரியணும். ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலா என்னது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி அண்ட் எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் எஸ்ஸுங்கிறது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் ஹெரான்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்.
S equal to A plus B plus C by 2 இல்லையா இங்கே ABCங்கிறது நமக்கு தெரியும் A equal to 10 B equal to 24 and C equal to 26 divided by 2 ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 24 26 ஆட் பண்ணிங்கன்னா 50 plus 10 equal to 60 ஸோ 60 by 2 equal to 30 சென்டிமீட்டர் ஓகேவா ஸோ அப்போ S வேல்யூ வந்து நமக்கு 30 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓகே எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஏன்னா அங்கே எஸ் வேல்யூ இருக்கு இல்லையா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஓகே ஸ்கொயர் யூனிட்ஸ் இங்கே என்ன யூனிட்ன்றது இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதான் நம்ம போட போகிறோம் இப்போது எஸ் வேல்யூ வந்து 30 இல்லையா ஸோ அப்போ 30 minus A value 10 30 minus 10 30 minus 24 and 30 minus 26 இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் லாஸ்ட் வரைக்கும் சரிங்களா ஸோ இதோட முடிச்சிடக்கூடாது ஸோ இப்போ 30 into 30 minus 10 equal to 20 30ல் 10 மைனஸ் பண்ணிங்கன்னா 20 இது எல்லாமே ப்ராடக்டில் இருக்குது ஸோ 30 minus 24 equal to 30ல் 24 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும் மல்டிப்ளை 30 minus 26 equal to 4 இல்லையா 30ல் 26 மைனஸ் பண்ணிங்கன்னா 4 ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3 2s are 6 6 6 are 36 4s are 144 இன்ட்டு 2 0 இருக்குது அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும் ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 144 இன்ட்டு 100ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ 144 நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 12 100 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 10 ஸோ 12 இன்ட்டு 10 equal to 120 யூனிட்ஸ் கண்டிப்பாக ஃபைனலி நம்ம கொடுக்கணும் ஸோ யூனிட் வந்து இங்கே ஸ்கொயர் யூனிட் இருக்கு இல்லையா ஸோ அப்போ ஸ்கொயர் இங்கே கொடுத்துருக்க கொஷினில் இருக்கிறது சென்டிமீட்டர் ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அவங்க கொடுத்துருக்க சைடுக்கான ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் 120 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாஸ் வந்து நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற வேல்யூஸை அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு சால்வ் பண்ணால் போதும்